மாவட்ட ஆட்சியினுடைய தலைமையில குழுவினுடைய தலைவர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் முன்னிலையில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நான், கந்தர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கலந்து கொண்டோம். ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பிலே நடைபெறக்கூடிய அனைத்து திட்டங்களுடைய நிலைகள் பற்றி தெரிந்து கொண்டு என்னென்ன பணிகள் எல்லாம் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. நிறைவேற்றக்கூடிய பணிகளின் நிலைகளை தெரிவித்து எந்தெந்த திட்டங்களுக்கான நிதிகள் எல்லாம் ஒன்றிய அரசின் தரப்பிலே இதுவரை விடுவிக்காமல் இருக்கின்றது என்ற தகவலெல்லாம் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய கூட்டத்தொடரிலே அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை, அமைச்சர்களை சந்தித்து அந்த நிதியெல்லாம் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆட்சி எப்படி இருக்கு? திமுக கூட்டத்தில் பயணித்தீங்க, கடைசியில் திமுக தலைவர் சொல்லியிருந்தாரு. எங்க தலைவர் தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த சூழ்நிலையில இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கோம் என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தோம், இருப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய 2 சட்டப்பேரவை உறுப்பினருடைய ஆதரவு இந்த அரசுக்கு தேவைப்பட்டது. நாங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி அமையும் என்கின்ற நிலை இருந்தபோது ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, மீண்டும் தேர்தல் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக ஆதரவு கொடுத்தோம் என்று எங்களுடைய தலைவர் இல்லை, நாங்கள் தலைமையிலிருந்து கொடுத்த கடிதம் தான் அங்கே கொடுக்கப்பட்டது. எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்கே கையொப்பமிட்டு வந்தார். இல்ல எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2 பேரும் அப்படி எந்த தபாலும் அதற்கு முன்பாக கொடுக்கல. தலைமையிலிருந்து தலைவர் கொடுத்த தலைவர் அந்த தபால்ல தான் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு கொடுத்தாங்க. இந்த ஆட்சி துவக்கமாக 717 மதுக்கடைகளை, வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள் அருகில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாம் மூடப்படும் என்று அறிவிப்பு எடுத்து அந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசு இந்த அரசு செயல்படும் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை துவங்கி இருப்பது அந்த உடனடியாக அனைத்து இடங்களிலும் லஞ்சம் இல்லாமல் போகும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதற்கான நடவடிக்கையை துவங்கி இந்த அரசு லஞ்சம் இல்லாமல் அவங்களுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது பயணிக்குறியிலிருந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து டிரான்ஸ்பர் ஆகுது. அது யார் வாங்கியிருக்கா என்னங்கிறது இது வரைக்கும் கவர்மெண்ட் சொல்லலாம், இது பண்ணல. அதே மாதிரி அதுல தேசி இதுல பல அடிமட்ட லெவல், உயர்மட்ட லெவல்ல தேசிய ஒரே நாள் ப்ரமோஷன் நம்ம பார்க்குறோம். பல துறைகளில் பார்க்குறோம். எங்கேயும் யாரும் எந்த பணமும் வாங்குவதாக எதையும் பார்க்கல. எல்லாம் எந்த கையூட்டும் பெறாமல் தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்று ஊராட்சி மன்ற தலைவரே வாங்கியிருக்காரு, கட்சியை நீக்கியிருக்காங்க. கட்சியில் புதுசாக சேர்த்திருக்க அமைச்சர் மேல விமர்சனம் இருக்கு. அது எப்படி இல்லை, நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் அவர் முதல்வர் அமைச்சர்களிடத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார். அப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது நிச்சயமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காங்க. இல்ல வாங்கினது அப்படி ஒரு பிரச்சனையே வரக்கூடாது என்கிறதான் எச்சரிக்கை. பிரச்சனைகள் வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நம்ம இவ்வளவு காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு முயற்சி, இப்படி லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைன்னா இதை நம்ம வரவேற்கிறதா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்ல தமிழ்நாட்டுல வரலாற்றிலேயே இது போன்ற குதிரை பேர் நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப எம்எல்ஏ விலை கொடுத்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் எந்த டயத்துல வாங்கினது இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் முதல் எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. இப்போ 5 எம்எல்ஏ 6 7 பேர் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இங்க வந்து உங்களுக்கு வந்து சோபா வரல, ஆனா பல கட்சிகளுக்கு சோபா போயிருக்குன்ற மாதிரி அது ஒரு சொல்றாங்க, அது ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுல இப்ப வந்துட்டு புது ஆர்ட் கண்டிப்பா நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட ஹைகோர்ட்டுக்கு எதிர்த்து பேசினாங்க. அது நம்ம எப்படி ஆர்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ அவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இப்போ அவங்க இன்னும் அடுத்த தேர்தலில் அந்த கட்சியில் நின்று அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எடுத்தவங்க தான் சொல்ல முடியும். இப்போ அவங்க பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது அரசியல் சாசன அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கு. அவங்க இன்னொரு கட்சியில் சேர்ந்திருக்காங்க. மதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்யறதுனால நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணல சொன்னாங்க. வைகோ வந்து பண்ணலையே, அவங்க தான் ராஜினாமா பண்ணலையே. பார்க்கல, அது வந்து திமுக ஆர்ட் நீங்க குற்றச்சாட்டீங்க. அதே போல உங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க வாங்கினாங்க, அவங்க குற்றம் சாட்டுறாங்க. மதிமுக எம்எல்ஏ திமுக சின்னத்திலிருந்து ஜெயிச்சவங்க இன்னும் அதை தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள யாரும் விலைக்கு வாங்கலையே. அவங்க திமுக எதுக்கு விலைக்கு வாங்கின? ஏற்கனவே அவங்க திமுக சின்னத்துல தானே இருக்காங்க. இல்ல சார், அவங்க திமுக சின்னத்துல தானே வெற்றி பெற்று திமுகவுடைய உறுப்பினர் தானே சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க. அவங்களே திமுக எதுக்கு விலைக்கு வாங்கணும்? நாடாளுமன்றத்துல தொகுதி வரையறை குறித்த மசோதா கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே திமுக வந்து எதிர்த்து வாக்கு வச்சது. இப்போ காங்கிரஸ் திமுக வந்து கண்டிப்பா ஆதரிச்சு எதிர்த்து வாக்களிக்கணும்னு சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? திமுக என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக கடந்த முறை எடுத்த நிலைப்பாட்டை இப்போது எடுக்கணுங்கிறதான் நாங்க நினைக்கிறோம். கடந்த முறை இந்த தென் மாநிலங்கள்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்படும், ஆனால் நம்ம இந்த தொகுதி மறுவரையை ஆதரிக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இந்த முறையும் அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். இரண்டாவது முறையா எப்படியா இருக்கீங்க? இந்த மீனவர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்றீங்க? ராமநாதபுரம் சரி, கோட்டைப்பட்டம், புதுக்கோட்டையும் சரி, இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்கு. தொடர்ந்து இந்த என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு ராமநாதபுரம் ராமேஸ்வரமாக இருக்கட்டும், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட கேதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட இந்த கடற்கரை பகுதியாக இருக்கட்டும், அதிகமாக மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி, நீண்ட கடற்கரை பகுதி. இவர்களுடைய பிரச்சனை குறிப்பாக இலங்கை கடற்படையால் இவர்கள் கைது செய்யப்படுவது, இவருடைய படகுகள் கைது செய்யப்படுவதால் தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக அவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கவனத்திற்கு, வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அவர்களை விடுவிப்பதற்கு, மீட்பதற்கு, இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பாக அந்த பகுதியில் அவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். இந்திய அரசு நினைத்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உடனடியாக இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். இந்திய அரசு சொன்னால் இலங்கையை கேட்டுக்கொள்ளும். ஆனால் நம்முடைய அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கும். காங்கிரஸ் ஆட்சியை விட இப்போது இந்த எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவருடைய படகுகள் எல்லாம் உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்படும் போது படகுகளோடு வந்துடுவாங்க. இப்போ மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இங்கே வருகின்ற போது படகுகள் வருவதில்லை. அவருடைய படகுகள் தான் அவர்களுக்கான வாழ்வாதாரம். பாரதிய ஜனதா ஆட்சி வந்த உடனே தான் மீனவர்கள் கைது செய்யப்படுது, அவர்கள் தாக்கப்படுது, அவருடைய வாழ்வாதாரமே அளிக்கப்படுது. படகு தான் வாழ்வாதாரம் சொல்றேன். அந்த படகை காங்கிரஸ் ஆட்சியில பறிக்கல. இந்த ஆட்சியில படகை பறிச்சுக்கிட்டு அவங்க அனுப்பி விட்டுறாங்க. இங்க வந்து வேற ஏதாவது வச்சு அவங்க தொழில் செய்வாங்க. மீனவர்களுக்கு வேற எந்த தொழில் தெரியாது. இப்பவும் சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த ஆட்சியிலையும் மீனவர்கள் இப்போ இந்த ஆட்சியிலையும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில தான் அதிகமாக மீனவர்கள் தாக்கப்படுகிறாங்க, சிறைப்பிடிக்கப்படுறாங்க. பல ஆண்டு காலம் பயணித்து ஒரே நாள் லைஃப்ல வந்து டாடா காங்கிரஸ் கொண்டு வந்தோம். அதே மாதிரி தமிழக உள்ளாட்சியும் தொடருமா இல்லை மறுபடியும் மீண்டும்? இல்லைங்க, கூட்டணி பொறுத்தவரை குழப்பமாலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு நாங்கள் கூட்டணி வேற கூட்டணி இன்னும் கூட்டணி வரல, அதை எங்கள் தலைவர் தெளிவுபடுத்தி விட்டார். அமைச்சரவையில் பங்கேற்ற பிறகு பொதுக்குழுவிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி விட்டோம் என்று சொல்லிவிட்டார். தவேக தலைமையான கூட்டணியில் இணைகிறோம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து மாண்பு முதல்வர் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதிலும் என்னுடைய தலைவர் கலந்து கொண்டார். ஆனால் கூட்டணியில குழப்பமெல்லாம் இல்லை. அன்னைக்கு கரூரில் நடந்த கூட்டத்திலே அவர் சொன்னார், தொகுதி மறைவு வருகின்ற போது
அதை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார். சார், கரூர்ல வந்து முதலமைச்சரா அவர் பேசின எதிர்க்கட்சி விமர்சனம் வந்து சரியா இல்லைங்க. அப்படின்ற மாதிரி அதாவது தொகுதி மறுவரை பற்றி நீங்க கேட்டீங்க, அதுல அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இங்க கிடையாது. இந்த மசோதா வருகின்ற போது திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிறத இப்ப பார்க்கணும். தாவேகா நிலைப்பாடு சொல்லிட்டாங்க. ஆ. எதிர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் திமுக ஆதரவோட தான் ஜெயிச்சிருந்தாங்க. தனிப்பெருமாயில யாரும் அந்த கட்சியோ எதுவும் ஜெயிக்கல மாதிரி சொல்றாங்க. இப்போ நீங்க கூட்டணி விலையேறீங்க. உங்க தனியா உள்ளாட்சியாளர் உங்களை தேர்தல் சந்திக்க முடியுமா? நாங்க தான் தாவேகா கூட்டணி சொல்லிட்டு நீங்க எங்களை தனியா போய் சந்திக்க சொல்றீங்க அதுக்கப்புறம் கற்பிட்டாங்க. சார். அது தாவேகா சொல்லிட்டு சார். இல்லண்ணே, அவர் ஏன் கேட்கிறாருன்னா, இப்ப நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டீங்க, ஜனாதிபதி ஆட்சி வரப்ப ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அதிமுக எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்குறா குற்றச்சாட்டு 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த வேலை இல்லை, அவங்கள விலை கொடுத்து வேணா அவங்க இப்ப குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன். அவங்கள யாரையும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. சட்டப்பேரவை உறுப்பினர்களை வாங்கல. இன்னும் அந்த தேர்தலாம் நடத்தப்படலை. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாக ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிகளில் சேர்றதை நாங்கள் அதை வந்து அனுமதிக்கலாம், அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு. இப்போதைக்கு அதற்கான தேவைகளும் இல்லை. இந்த ஆட்சிக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்கிறோம்.